இந்த இமேஜை பார்க்குற எல்லாருக்கும் இது ஜஸ்ட் ஃப்ராக்சர் தான் தெரியும். ஆனால் இதோட ரியல் கேஸ் ரிப்போர்ட்டே வேற. ரீசெண்டாக என்னோட பேஷண்ட்டுக்கு மும்பையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நடந்து போகும்போது மழையில வந்து இந்த இடத்துல கை உடைச்சிடுச்சு. அவங்க மும்பையில் இருந்தனால என்னால் டேரெக்டாக எக்ஸாமின் பண்ண முடியல. ஸோ அவங்க வாட்ஸ்அப்பில் அவங்களோட எக்ஸ்ரே காப்பி எனக்கு சென்ட் பண்ணாங்க. வாட்ஸ்அப்பில் அதை ஃப்ராக்சர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதில் நர்வ் டேமேஜ் இருக்குமோன்ற ஒரு சஸ்பெக்ட் பண்ணி பேஷண்ட்டை கண்டிப்பாக நேரில் எக்ஸாமின் பண்ணுன்றதை கன்வே பண்ணேன். அன்றைக்கி நான் மும்பையில் பண்ணாமல் ஆப்ரேஷன் உடனே இங்கே சென்னை வந்தேன். சென்னை வந்துட்டு அரவிந்த் சார் தான் பார்த்தோம். பேஷண்ட் நேர்லையும் வந்தாங்க. நான் சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவங்களுக்கு நர்வ் டேமேஜும் இருந்தது. இதோட எமர்ஜென்சி புரிஞ்சதுனால அன்றைக்கே பேஷண்ட்டுக்கு சர்ஜரி அட்வைஸ் பண்ணேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருந்துச்சு. ஒரு சின்ன மூமெண்ட் கூட கிடையாது இந்த கையில். ஆனால் அரவிந்த் சார் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாரு. அப்போ உள்ள நரம்பு எலும்பு உள்ள வந்து கட்டு உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னார். அதை ஒரு சம்மதமாக எடுத்து வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விட்டாரு. எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணும்போது அந்த நர்வை டீகம்ப்ரெஷனும் பண்ணிட்டோம். போன்ஸையும் ப்ராப்பராக அலைன் பண்ணி பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ போஸ்ட் ஆஃப் டே 3ல் பேஷண்ட்டை நல்லபடியாக டிஸ்சார்ஜும் பண்ணிட்டோம். பட் நர்வ் டேமேஜ் அவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவரி ஆகாதுங்க. இட் டுக் 6 months ஆஃப் டைம். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கையை அப்பயும் ஒரு 6 மாதத்துக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் சிவியர் நர்வ் இன்ஜுரி ஓவர் த போன். அதுக்கப்புறம் அவர் சஜஷன் கொடுத்தாரு, சரியாயிடுட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கை இப்போ மூவ்மெண்ட் வந்துடுச்சு. ப்ராப்பர் ஃபிசியோதெரப்பி, டெய்லி எக்ஸசைஸ், இது மூலயமா ரெகுலராக அவங்கள ஃபாலோஅப்பில் வச்சு போனையும் ஹீல் பண்ணியாச்சு. அண்ட் அவங்களோட பழைய நர்வ் டேமேஜும் ரீகெயின் ஆகி இப்போ கம்ப்ளீட் ஃபங்க்ஷன், ரிஸ்ட் அண்ட் ஷோல்டர் மூவ்மெண்ட் நார்மலாக வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் கீழே விழுந்தா அதை வெறும் ஃப்ராக்சராக மட்டும் பார்க்காம அந்த ஃப்ராக்சருக்கு பின்னாடி இருக்க நர்வ் டேமேஜஸும் கண்டிப்பாக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பர் டாக்டர் கிட்ட எடுங்க.